நீங்கள் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கும்போது வினோத் உங்களை பயங்கரமாக கவுண்டர் போட்டுற டைமில் வந்து யூ ஃபீல் ரொம்ப ஹர்ட் ஆனீங்களா அந்த டைம்? எனக்கு வினோத் ஒன்று பண்ணுறதுல எனக்கு ஹர்ட் ஆகுது. நீங்கள் அந்த எஃப்ஜே கூட கனெக்டில் இருக்கும்போது அந்த டாஸ்கில் இருக்கும்போது வெளியிலேருந்து அது போர்ட்ரே ஆகும்போது ஒரு மாதிரி வேற மாதிரி போர்ட்ரே ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு வார்டன் கிட்ட லைக் அந்த டைமில் பேசுகிறதும் ஷேர் பண்ணுறதும் யூஸ்வலாக எந்த ஸ்டூடெண்ட்டும் வார்டன் கிட்ட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் அதை நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருக்கலாம் நீங்களும் எஃப்ஜே கிட்ட பேச. 70 days அந்த வீட்டில் இருக்கும்போது 2 weeksக்கு அப்புறமே கேமரா இருக்கிறது நம்மளுக்கு பெருசாக கான்ஷியஸே இருக்காது. அப்புறம் வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவார், நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ சொல்கிறாரு எல்லாம் வேலையெல்லாம் வாங்கிக்கோ, ஆனால் அண்ணன் மட்டும் கூப்பிடு. நீ மட்டும் நான் அண்ணன் கூப்பிடாமல் இருந்தேன்னா எனக்கு இந்த 2 பிரச்சனையெல்லாம் இருந்திருக்காது. விக்ரம் வெளியில் வந்து எபிசோட் பார்த்தீங்களா? விக்ரம் வந்து என்ன பேசினார், என்ன விஷயங்கள், என்ன நினச்சிங்க எபிசோட்ஸ் வந்து வெளில பார்த்ததுக்கு? எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா, நான் ஆதிரை எஃப்ஜே விஷயத்தில் இருக்கட்டும், நான் வெளியில் வந்து பார்த்ததுலாம் எனக்கு உள்ள இதெல்லாம் நடந்துதான்னு கூட எனக்கு தெரியாது. வெளியில் வந்து நிறைய இருக்குது. வேண்டாகிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து பயங்கரமாக கலக்கிட்டு இன்னைக்கு நம்மளை மீட் பண்ண வந்திருக்கேன். எஸ் வி ஹேவ் வியானா. வணக்கம் வியானா. வணக்கம். எங்க கேம் உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்? கேம் உடஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது. வீக்கெண்டில் சார் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் சம்திங் இஸ் நாட் ஓகே, ஓகே மாற்றணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். நானும் எஃப்ஜே கிட்ட போய் சொன்னேன், நம்மக்கிட்ட இருக்கிறது இட்ஸ் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப், பட் அது அப்படி ப்ரொஜெக்ட் ஆகலை, நம்ம 2 பேர் பேசிக்க வேண்டாம் அப்படின்னே அவங்கள தான் சொன்னாங்க. இந்த 100 days வந்து லைஃப் கிடையாது, இது தாண்டி உனக்கு வெளியில் பெரிய லைஃப் இருக்குது, நீ போனால் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிடுவேன், எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆப்வியஸ்லி இது நம்ம லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, குட் தான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பேசிக்க வேண்டாம் முடிவு பண்ணி முடிச்சோன்னே அப்போ தான் ஆத்ரி வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வி டிசைடட் லைக் பேசிக்க வேண்டாம். அதுதான் கேமை டவுன்ஃபால் எனக்கு உள்ளே இருக்கும்போது தெரியாது அதுதான் டவுன்ஃபால் பண்ணிச்சேன். பட் அப்போவே நான் வந்து ஓகே நம்மளுக்கு வெளியில் ஏதோ தப்பாக போயிடுச்சு போகலாம், வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற, வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க இந்த விஷயத்தை அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வீக் விக்ரம் அண்ணா விஷயம், அது எனக்கு எமோஷ்னலாக அதுவும் கொஞ்சம் நேரம் ரொம்ப பாண்டடாக என்ன விக்ரம் அண்ணா கூட இருந்ததுனால அதுவுமே எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலி அஃபெக்ட் ஆயிடுச்சு. அந்த 2 வீக்குமே கொஞ்சம் எமோஷ்னலாக, பிகாஸ் அந்த வீட்டில் வந்து அந்த எதுவுமே நம்மளுக்கு வேறு விஷயம் இல்லை, அந்த 15 பேர் கஷ்டமோ கோவமோ எல்லாமே அவங்கக்கிட்ட தான். அப்படின்னு இருக்கும்போது லைக் எனக்கு அது வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு இது இல்லைன்னா நான் கொஞ்சம் அமைதியாகிட்டேன். திருப்பியும் நான் அந்த ஜட்ஜ் டாஸ்கில் கொஞ்சம் ஓகே லெட்ஸ் ப்ளே அவர் கேம் அப்படின்ட்டு வந்து போமா வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் டாஸ்க்கு வரேன். எஃப்ஜே வந்து அதில் வார்டனாக இருந்தார், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், அது எந்த மாதிரி போர்ட்ரே இருக்குன்னு அந்த இடத்துல கான்சியஸாக இருந்திருக்கலாமா? இருந்திருக்கலாம். பட் இப்போ என்னென்னா அந்த டாஸ்க் நான் ஒரு நெகட்டிவ் ஒரு வஸ்ட் ஸ்டூடெண்ட், ஸ்கூலில் வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு அராத்து ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ நான் ஸ்கூலில் அராத்தில் கிடையாது, நான் வந்து பாவப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி தான் இருப்பேன். ஆனால் இங்கே நம்ம அராத்து மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஒன்று பண்ணேன். ஆனால் அது யாருமே அக்செப்ட் பண்ணல, ஹவுஸ்மேட்ஸும் அக்செப்ட் பண்ணல, எல்லாருமே எல்லா இடத்துலையும் என்னை வந்து கொஞ்சம் என்கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே அந்த டாஸ்க்குக்காக தான் பண்ணாங்க அப்படி சொன்னாங்க. பட் எனக்கு அந்த மூமெண்ட் அது டாஸ்க்குக்காக தான் பண்ணாங்களான்ட்டு எனக்கு தெரியல, நான் அவாய்ட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நீ வேணுக்கிட்டே ரொம்ப வந்து புல் டவுன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு லேட்டரான் டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க நாங்களும் அது வேணும் டாஸ்க்குக்காக தான் பண்ணுவோம். நானாவது சொன்னேன் ஒரு பாயிண்ட்ல நான் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறேன்ட்டு, ஓகேவா? ஆனால் அவங்க அப்படி சொல்லக்கூட இல்லை. என்னை திட்டுறதா இருக்கட்டும், என்கிட்ட எல்லாருமே என்கிட்ட பேசாமல் போனதாக இருக்கட்டும், எல்லோரும் என்னை அவாய்ட் ஒரு மாதிரி பண்ணாங்க. அப்புறம் சொன்னாங்க இல்லை நாங்களும் அந்த மாதிரி டாஸ்கில் பண்ணோம். அந்த மூமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஐ நீட் சம்ஒன் டு டெல். நான் அது கேமரா கிட்டேயும் போய் புலம்பிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் லைக் இந்த மாதிரி நான் ஷேரிங் வித் ஹிம். ஆக்சுவலி ஒரு இந்த கேம் ரைட், அந்த டைமில் நீங்கள் கேமில் இருந்தீங்க, பட் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுல்ல. ஆக்சுவலி யூ பிளேட் வெல். உண்மையிலே அந்த கேமை உண்மையிலே ரொம்ப அழகாக விளையாண்டது நீங்கள் தான் எங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது. பட் ஸ்டில் நீங்கள் அந்த எஃப்ஜே கூட கனெக்டில் இருக்கும்போது, அந்த டாஸ்கில் இருக்கும்போது வெளியிலேருந்து அது போர்ட்ரே ஆகும்போது ஒரு மாதிரி வேறு மாதிரி போர்ட்ரே, ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு வார்டன் கிட்ட லைக் அந்த டைமில்
பேசுறதும் ஷேர் பண்ணுறதும் யூஸ்வலாக எந்த ஸ்டூடெண்ட்டும் வார்டன் கிட்ட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் அதை நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருக்கலாம், நீங்களும் எஃப்ஜே கிட்ட பேசுற மாதிரி. இருந்திருக்கலாம். ஓகே, மேபி அதுதான் தட்ஸ் த வீக். அந்த வீக் தான் நான் பேசினேன். அந்த வீக்கெண்டே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எதுக்கு நீங்கள் திங்க் வை யூ கேம் ஃபார் கேம் அப்படின்னோடனே எனக்கு ஓகே நம்ம ஏதோ ஒரு ஜோன் தப்பாக போகுதுன்ட்டு டிசைட் பண்ணியிருந்திருக்கேன். லைக் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஆதிரை திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? எனக்கு ஆதிரை வரும்போது ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக. ஓகே, ஒரு விஷயம் மட்டும் நான் அப்புறமா ஆதிரைட்ட போய் சொன்னது என்னன்னா, எனக்கு இந்த ட்ரையாங்கிள் இதெல்லாம் அவங்க வந்து என்னை ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் நானே இப்போ ஆதிரைட்ட சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. சேச்சு அப்படிலாம் இல்லை வேணாம் அப்படி சொன்னால் ஆதிரை வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஷி இஸ் வெரி குட் பிளேயர். ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போனாங்க. போல்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும். எனக்கு 2 பேர் எவிக்ட் ஆனது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிரவீன்ராஜ் எவிக்ட் ஆகும்போது ஓகே அப்படி தோணுச்சு. ஆனால் போக போக உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க எனக்கு வந்து பிரவீன்ராஜ்லாம் வெல் டிசர்வ் டு பி இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் போன அந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக் இல்லை, கொஞ்சம் ஒரு 2-3 வீக்கு அப்புறம் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் டு த கேம், ஒரு விஷயம் யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டாஸ்க்னால் அந்த டாஸ்க் எப்படி ஒரு பாமாக பண்ணலாம், ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கிற நேரத்தில் கூட நிறைய ஸ்கில்ஸ் லைக் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி காட்டுவார். அப்படின்னும்போது எனக்கு ஆதிரை பிரவீன்ராஜ்லாம் லைக் தே ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் அப்படின்ட்டு எனக்கு ஆதிரை வரும்போது ரியலி ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் உங்களுக்கும் பாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜில் இந்த ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான டாஸ்க் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஹவ் யூ ஹேண்டில் பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பாருக்கு எனக்கு ஒரு குட் ஜோன், அது என்னன்னு எனக்கு தெரியல. ஈவன் பாருக்கிட்ட நான் சண்டை போட்டால் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பேசிடுவாங்க. அந்த ஒரு சண்டை நடந்த மாதிரியே இது பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அந்த சண்டை பெருசாகவும் ஆக்கலை அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஃபஸ்ட்டு இல்லை. அப்புறம் ஆஃப்டர் திங்ஸ் அப்படின்னும் போது பாருக்கு எப்படி தெரியுமா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி இப்படி பண்ணிட்டு பேசினா தான் அவங்க ட்ரிகர் ஆவாங்க. அதே விஷயத்த போயிட்டு இல்லை பாரு இது இப்படி சொன்னாங்கன்னா லிசன் அட்லீஸ்ட். ஓகே, அவங்க நம்ம பாருக்கிட்ட போயிட்டு இப்படி கத்திட்டு இப்படி பண்ணாங்கன்னா அவங்களும் பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் போய் உட்காந்து இப்படி நார்மலாக கொஞ்சம் பேசினாங்கன்னா லிசன். ஆனால் பாரு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்று சொன்னால் அதை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றிப்பாங்க. ஓகே, அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் பாருக்கிட்ட ஒரு க்யூட்டர் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததுனால எனக்கு தெரியும். ஷி ஸோ ஸ்வீட், சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. ஓகே, பாரு வெளியே வரும்போது கூட நீங்கள் ஏதோ பாருவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னன்னா அது என்ன விஷயம்? அது பாருவா அந்த பக்கெட் விஷயத்தில் தான் பாரு ப்ளே பண்ணாங்க. நான் டம்பாக இருந்திருக்கேன், அதை நான் ப்ளே பண்ணவே விட்டுருக்கு. அந்த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ளேலே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் நான் பண்ணல. ஸோ அதான். அண்ட் மூவிங் டு வினோத், நீங்கள் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கும்போது வினோத் உங்களை பயங்கரமாக கவுண்டர் போட்டுற டைமில் வந்து யூ ஃபீல் ரொம்ப ஹர்ட் ஆனீங்களா அந்த டைம்? ஹர்ட் எனக்கு வினோத் நான் பண்ணுறதுல எனக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா டாம் அண்ட் ஜெரி தான் அவர். ஏன்னா அந்த மனுஷன் என்ன நல்லா பேசிடுவார். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து லைக் வியானா என்னை கலாய்ச்சிட்டு திருப்பி வந்து ஒரு சும்மா கேம் அப்படி சொல்லிடுவார். அப்படி சொல்கிற மனுஷன்ட்டு நம்ம திருப்பி ஆனால் நான் வந்து கோவெல்லாம் வந்துச்சுன்னா சண்டை போட்டுருவேன் அவர்கிட்ட. முடிச்சுட்டு நல்லா பேசுவார். அந்த மூமெண்ட்டில் எனக்கு பேசணும், ஆக்சுவலாக பேசவில்லைன்னும் போது அந்த மூமெண்ட்டுக்கு அண்ணன் அப்படின்ற ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் ஓகே. அந்த பக்கெட் பிரச்சனை தான் பயங்கர பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் விக்ரம் வெளியில் வந்து எபிசோட் பார்த்தீங்களா? விக்ரம் வந்து என்ன பேசினார், என்ன விஷயங்கள், என்ன நினச்சிங்க எபிசோட்ஸ் வந்து வெளில பார்த்ததுக்கப்புறம்? ஸ்டில் எனக்கு விக்ரம் அவங்க கூட இருக்க பாண்ட் பியூர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து அந்த பக்கெட் வீக்கில் தான் விக்கல்ஸை நான் பற்றி பின்னாடி நல்லா திட்டினேன், நல்லா பேசினேன். நான் அது விக்ரமன்ட்டு சொன்னேன், அண்ணன் உன்னை நல்லா திட்டினேன் நான் அப்படி சொன்னேன். ஆனால் விக்ரமன் 3rd வீக்லேருந்து என்னை பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க. ஓகே, அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவர் கேம் விளையாடிருக்காங்க, மேபி அந்த பாண்ட் ட்ரூவாக இருக்கலாம், மற்ற விஷயம் மேபி கேமுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் அந்த பக்கெட் பிரச்சனையும் பார்வதியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது லேட்டராக உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் பார்வதி கிட்ட அப்புறம் பேசுனீங்களா? இப்போ இவ்வளோ பெரிய ரூம் தான், இந்த ரூமில் நான் இங்கே நிற்கிறேன், பார்வதி ரம்யா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு அது என்னுடையது தான். ஓகே, அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிருந்தேன், பக்கெட்டை வச்சு விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுவே என் தப்பு. ஓகே போங்கன்னு விட்டது நான் தானே, ஸோ என்னோட தப்பு தான். அப்போது
பார்வதி வந்து சொன்ன உடனே நான் டக்குன்னு போய் விக்ரமண்ணன்ட்ட ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது. ரம்யாவும் பார்வதி கிட்ட கேட்டிருக்கணும். அது என்னுடைய தப்பு. ரம்யா பார்வதி கிட்ட கேட்டது விக்ரமண்ணன் கேட்டிருந்தேன்னா லாஜிக்கே இல்லாமல் இவர்கிட்ட போய் நான் கேட்டது இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி என் மேலே மிஸ்டேக். நான் இது வந்து அன்றைக்கி விக்ரமண்ணன் சாரி கேளு சொன்னார்ல, அப்போ நான் கேட்கல. ரொம்ப நேரம் கழித்து நான் போய் தனியாக கொஞ்சம் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு அப்புறம் விக்ரமண்ணன்ட்டு இதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி ஸ்டார்டிங் என் மேலே மிஸ்டேக், செகண்ட் என் மேலே மிஸ்டேக், தேர்ட் என் மேலே மிஸ்டேக், ஸோ சாரி விக்ரமண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அந்த பக்கெட் விஷயமாகவே இருந்திருக்காது, நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா. ஓகே. ஸோ ஐ அக்செப்ட். அண்ட் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் விக்ரமும் கன்சோல் ஆகி பேசிட்டு இருந்தீங்க, ஓகே இது சில்லு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விக்ரம் கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சிங்க? அப்புறம் கூட விக்ரம் அண்ணா வந்து சும்மா அப்போ சொல்லுவார், வந்து சாரி கூட கேட்க மாட்டா, ஈகோ பிடிச்சி தங்கச்சி அப்பெல்லாம் சொல்லி கலாய்ப்பார். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா, இப்போ நான் சண்டை போடுறேன், விக்ரமண்ணா சண்டை போடுறாங்கன்னா, விக்ரமண்ணா யாராவது சண்டை போட்டாங்க, யாராவது வேர்ட்ஸ் விட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணுவார். ஓகே. அந்த இடத்துல அன்றைக்கி பண்ணலையேன்றது எனக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஓகேவா? அப்புறம் விக்ரமண்ணா கிட்ட தானே பேசுகிறேன், எல்லாரும் வராங்க. உங்களுக்கு அது எனக்கு ஹார்ட்டாக இருந்தது. நான் அவர்கிட்ட தானே பேசுகிறேன், எல்லோரும் வந்து நான் ஏதோ அவர் இது பண்ண மாதிரி பண்ணும்போது எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் நான் அப்புறம் அவர் சரி விடுடாம்மா இது கேம், ஓகே உனக்கு மேபி நீயும் நானும் ரொம்ப எமோஷ்னலாக ஹர்ட் ஆகிட்டோம், பார்வதி ஒரு கேம் ப்ளே பண்ண. ஆனால் அந்த பார்வதி மேலே ஃபுல் ப்ளேம் போட மாட்டேன். என் மேலே தப்பு ஸ்டார்டிங்கே கூட அங்கே தெர் இஸ் அ சான்ஸ் ஐ கேன் ஸ்டாப். அது நான் பண்ணலன்னும் போது அது ஒருத்தவங்க எடுத்து ப்ளே பண்ணுறாங்கன்னும் போது நான் ஐ கான் ப்ளேம் பார்வதி, ஐ கான் ப்ளேம் ரம்யா, ஐ கான் ப்ளேம் விக்ரம், கேன் ப்ளேம் ஒன்லி ஆன் மை ஓன் செல்ஃப். ஓகே. கமருதீன் வெளியே வரும்போது கமருதீன் ஒரு விஷயம் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி எங்களுக்குலாம் ரொம்ப பயங்கரமாக ஷாக்காக இருந்துச்சு. இட்ஸ் ஃபன். கமருதீன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நான் எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தேன். அப்புறம் பிக் பாஸ் சொல்லல சார் சொன்னார், பிக் பாஸ் சொன்னார். ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சொன்னாங்க அண்ணன் யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னோடனே அண்ணன் கூப்பிடல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் அண்ணா வந்து சொல்லிட்டு இருப்பேன். இப்போ கமருதீனையும் அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுவார், இங்கே பாரு அண்ணனை கூப்பிட்டேன்னா அவ்வளோதான் ஒன்று அப்படி சொல்லுவார். அப்புறம் அமிர்தன் ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க, அப்புறம் நிறைய டெசர்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. நான் போய் கேட்பேன், கொடுப்பாரு, எப்போ கேட்டாலும் கொடுப்பாரு. 2 ஸ்பூனுக்கு மேலே கேட்டேன்னா நீ அண்ணன் சொல்கிறவனுக்கு இது மட்டும் கொடுக்கணுமா அப்படி கேட்பாரு. அப்புறம் வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவார், நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ சொல்லாரு எல்லாம் வேலையெல்லாம் வாங்கிக்கோ, ஆனால் அண்ணன் மட்டும் கூப்பிடு, நீ மட்டும் நான் அண்ணன் கூப்பிடாம இருந்தேன்னா எனக்கு இந்த 2 பிரச்சனையெல்லாம் இருந்திருக்காது. நான் மாட்டுக்குன்னு அது ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து டில் த டே 70 நான் வெளியில் வரேன். அப்போ கூட வேணா அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னா அப்போ கூட சொன்னார். அது சும்மா புல் பண்ணுவார், எனக்கு இரிட்டேட் ஆவேன் நான். கமருதீன் நிறைய உள்ள கேம் பார்த்துட்டு இருக்கோம், பார்வோட கேம் சேர்ந்து பயங்கரமாக கேம் ஆடிட்டு இருக்காரு. உள்ள ஒரு மாதிரி ட்ராக் ஒன்று நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளே இருந்து நிறைய விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் கமருதீன் கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க. வாட்ஸ் கோயிங் இன்சைட்? ஆக்சுவலி இப்போ நான் வெளியில் வந்து நிறைய ஃபீட்ஸ் பார்த்தேன், நிறைய விஷயம்லாம் பார்த்தேன், அதை நான் உள்ளே பார்த்ததே இல்லை. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் நிறைய விஷயம் வெளியில் பார்க்கறது கூட எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் விஷயத்தில் இருக்கட்டும், ஈவன் ஆதிரே விஜய் விஷயத்தில் இருக்கட்டும், நான் வெளியில் வந்து பார்த்ததுலாம் எனக்கு உள்ள இதெல்லாம் நடந்துதான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே. லைக் இப்படி அவையிலேருந்து பார்க்கும்போது எதுவும் உங்களுக்கு தெரியல ஆதிரே விஜய்ன்ற மாதிரி விஷயங்கள். லைக் எனக்கு என்ன தெரியும்னா ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட், ஹீ இஸ்ன்ட், அவ்வளோதான் தெரியும். அப்போ நான் கூட கலாய்ச்சிருக்கேன், என்ன அப்படின்னும் போது எனக்கு வெளியில பாய் ஃப்ரெண்டில் இருக்காங்க அப்படி சொல்லியிருக்கா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்குறதே விட்டுட்டேன். இவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் இது லைக் வெளியில நான் கொஞ்சம் பார்த்த விஷயமெல்லாம் நான் உள்ள பார்க்கல, எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஓகே. பிகாஸ் நான் அப்போ பிபி ஹவுஸ் வந்துட்டு அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு தனி கேங்காக, அவங்களுக்குள்ள என்ன நடக்கும், எது நடக்கும், என்ன பேசிப்பாங்கன்னு கூட தெரியாது. ஸோ எனக்கு தெரியல. அதே மாதிரி பாரு கமருதீனோட விஷயம்லாம் உள்ளே நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. பட் வெளியில் வந்து நிறைய இருக்குது, இதெல்லாம் எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படி கூட தெரியல. ஓகே. ஸோ இப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ எனக்கு தெரியல. அண்ட் வெளியிலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், சேதனை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள், நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேச விட மாட்டாரு அப்படின்ற டாக்ஸ்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி? நான் சொல்லட்டுமா, எபிசோட் எடுக்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு கட் பண்ணி போடுறது குட்டியாக போடுறாங்க. நான் இப்போ லாஸ்ட் வீக்
எண்ட் எபிசோடுக்கு 2 எபிசோட்லையும் நான் நிறைய பேசினேன் ஆக்சுவலாக. ஆனால் அதில் வரவே இல்லை. புரியுது. உங்களுக்கு புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அந்த கேள்விக்கு நான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்தேன்னா நான் பேசுகிறத கேட்பார். நானே அன்னைக்கு காலையிலன்னு ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல என் பண்ணனா உட்காருவியானா நிறைய தடவை என்னையே சொல்லியிருக்காரு. சரி உட்காருங்க வேணா அப்படி சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா நம்ம எபிசோட் நம்மளுக்கு இது பண்ணி தான் போடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவர் ஒரு கொஷின் கேட்பார். அப்போது ஒருத்தவங்களும் 1/2 hour 20 minutes 25 minutes பேசினாங்கன்னா ஓகே அது அதனால தான் அவர் வந்து சொல்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லோரும் எபிசோட் பார்த்துட்டீங்க, எல்லோரும் 24/7 பார்த்துட்டீங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அன்றைக்கி என்ன நடந்துச்சு நானே பண்ணிட்டு நிறைய தடவை சார் அன்றைக்கி வந்து பக்கெட் வந்துன்ட்டு அப்போ இல்லை வியானா நாங்கள் பார்த்துட்டோம் இதை சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லுவார். அந்த ஒரு கான்டெஸ்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு இது கரெக்டாக இப்படின்னு சொல்ல தெரியல. அது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி நான் எல்லோரும் அப்படி தான். நானும் நிறைய தடவை இல்லை சார் அப்போ சார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணி நானே நிறைய 5-6 தடவை திட்டிருக்காரு. ஏன்னா எங்கே வந்தீங்க எங்கே போகிறீங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியல, எனக்கு அப்படி தெரியல. ஓகே. அண்ட் எஃப்ஜே அந்த டைமில் வந்து நீங்களும் கூப்பிட்டு பேசுனீங்க. எஃப்ஜே வந்து பேசும்போது கூட எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் சரியில்லை, இந்த மாதிரி பேசாதா அப்படின்னு மாதிரி சேதன்கிட்ட சொன்னால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதா அப்படின்ற விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணீங்க. எஃப்ஜே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக எங்களுக்கெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது. உங்களுக்கு உள்ளேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது சேதன் கிட்ட பேசும்போது? அவர்கிட்டன்ட்டு இல்லை, நார்மலாகவே இப்போ எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல ஒரு மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு இருக்கட்டும், பார்வதிக்கு இருக்கட்டும், கமருதனுக்கு இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பாடி விக்ரமண்ணாருக்கு இருக்கட்டும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அதான் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவ்வளோதான். அண்ட் ஐ ஹாவ் ஒன் வீடியோ, நீங்கள் அதை பார்த்து உங்களோட ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க. ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. இந்த பாம்பே பொண்ணு எனக்கு தெரியலா எனக்கு புரியலா பொண்ணி நாதி பார்க்கணுமா அப்படின்னு இல்ல பார்க்க வேணாம் சொல்லிட்டேங்க. நேரம் சொல்றேன் கேவி சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா கோவப்படும்போது மட்டும் இப்படி அக்ரெசிவா இருக்கி கரெக்டாக பேசுறீங்க, மற்ற நேரத்துலலாம் இப்படி பேசுங்க. அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் கூட தான் குழந்தை மாதிரி பண்ணுறீங்க. கேமே பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? டாஸ்க் இல்லாத போது கூட நார்மலாக கூட வந்து ரொம்ப கிட் மாதிரி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நான் கேட்டேன் நான் அப்படி பண்ணுறேன் நீங்கள் அப்படி தானே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு ஒரு நான் கெமிக்கிட்டே சொன்னேன், அட்லீஸ்ட் நான் நடிக்கிறேன்ல விடுங்க நல்லா நடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னாங்க. வியானா டோன்ட் ஷோ திஸ் ஆட்டிடியூட் டு மீ அப்படின்னாங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு சண்டை வந்தது. அப்போதான் இப்போ சொன்னாங்க நான் கேட்டேங்க அப்படின்னாங்க. கேட்டாங்க உங்ககிட்ட. அப்போ நான் வந்து இப்படி அப்படி பண்ணிட்டு போனேன். அப்போ ஷிகட்லி வியானா ஓன்னாங்க இது பண்ணாத இன்ட்டு பண்ணாத அப்படின்னாங்க. அப்போ நான் அப்படிதாங்க. நீங்களும் வந்து ஆக்சுவலாக அவங்களும் பேபி மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் இவங்க கிரிஞ்சுன்ற வேர்டு உங்களை பயன்படுத்தினா யுவர் ஃப்ரெண்ட் ராணு ஆல்சோ அவரும் சொன்னார் வீடியோ காலில் வந்து நீ பண்ணுற கொஞ்சம் கிரிஞ்செலாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசிச்சிங்களா நம்ம பண்ணுறது கிரிஞ்சு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி? நான் திருப்பியும் சொல்கிறேன் இல்லை இப்போது நீங்கள் கிரிஞ்ச் சொல்லிக்கோங்க என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு யூ டோன்ட் கேர் அபவுட் டோன்ட் கேர், ஐம் யூஸ்ட் டு இட். ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பீப்புள் சைட். ஜஸ்ட் அதோட ரியாக்ஷன் மட்டும் டக்கு. இப்போ மட்டும் ஃபேஸ் கொஞ்சம் ரூட் ஆகுது. நான் ரூட் ஆகுது இல்லை ஜஸ்ட் யூ ஜஸ்ட் ஆன்சர். எஃப்ஜேவும் ஆதிரியும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் எஃப்ஜேவோட சேர்ந்தீங்க? நீ ஃப்ரெண்டாக பேசியிருந்தாலும் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகினது வேறு மாதிரி ஆயிருக்கு. அண்ட் அங்கே தான் உங்கள் கேம் வந்து லாஸ்ட் பண்ணிட்டீங்க. வியானா அதர்வைஸ் யூ வில் பி த டாப் 5 contestant. இட்ஸ் லுக் லைக் எ கேம் ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர், குட் லக். லாஸ்ட்டு அந்த லைனுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸ்டார்டிங் அந்த விஷயத்துக்கு இப்போது அவங்க சொன்ன மாதிரி நான் ஃப்ரெண்டாக தான், இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட். பட் அது எப்படி வெளியில் போகும்? இப்போது நம்ம 70 days அந்த வீட்டில் இருக்கும்போது 2 weeksக்கு அப்புறமே கேமரா இருக்கிறது நம்மளுக்கு பெருசாக கான்ஷியஸே இருக்காது. ஓகே, நான் ஃப்ரெண்டாக பார்த்த விஷயம் ப்ரொஜெக்டாக இருக்கிறது வேறு மாதிரி. அப்படின்னும்போது ஈவன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஐ ஹேட் மை பவுண்ட்ரிஸ். லைக் ஒரு இடத்துல எனக்கு எங்கே இது வந்து இப்படி தோணுச்சோ ஐ கெப்ட் இட். இப்போ அப்படி பார்க்க போனால் நானும் சுபிக்ஷா வாஸ் எக்ஸ்ட்ரீம், ரொம்ப கேரிங். ஓகே, அவ்வளோ கேர் பண்ணுவேன். லிட்டரலி ஷீல் யூஸ் டு டேக் கேர் மீ லைக் அ கிட். நான் எங்கேயோ உட்காந்துருப்பேன், எனக்கு ஒரு மாதிரி ஒரு விக்கல் வந்துச்சு. அப்படி ஓடு வந்து ஷி வாஸ் கிவிங் மீ வாட்டர். அது மாதிரி எனக்கு அடிபட்டு பிளட் வந்து அவன் எங்கே இருப்பானே தெரியாது. எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்து நான் ரத்தத்தை இப்படி பார்க்குறதுக்குள்ளே அவள் வந்து இருப்பாள்.
ஸோ சேம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் எஃப்ஜே கிடையாது, பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஐ ஹேட் குட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். ஓகே. விவர் லைக் ஸோ நான் என் கரியருக்கு ரொம்ப கிளியராக இருக்கேன், அப்படி அவங்களுக்கும் அவங்க கரியருக்கு ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. ஸோ எனக்கு அது எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் அந்த வீட்டில் இல்லை, தனியாகவும் இருக்க முடியாது. யூ நீட் சம் ஒன் டு பி ஃப்ரெண்ட். அந்த மூமெண்ட்டில் இப்போது அதுக்கப்புறம் நான் திவ்யாவோட ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆனேன். உங்களுக்கு புரியுதா? பிடிச்சவங்க பிடிக்காம போகலாம், பிடிக்காதவங்களுக்கு பிடிச்சி போகலாம். அந்த வீடு அப்படிதான். ஓகே. எவ்ரி வீக் ஒருத்தவங்க மேலே இருக்கிற அந்த தாட் மாறிக்கிட்டே இருக்கும். இஸ் எனிஒன் நாட் டிசர்விங் த ஸ்பாட் அஹெட் ஆஃப் யூ? இஸ் ஹூ? வாட் மே பி யுவர் தாட்ஸ் மே பி? ஐ கேன் டூ ஹியர் பெட்டர், சம்திங் லைக் தட். இஸ் தேர் எனி கான்செப்ட் ரன்னிங் ஆன் யுவர் மைண்ட்? நான் வர வரைக்கும் நான் அந்த 2 weeks அப்படின்னு பார்க்க போனால் சாண்ட்ராவோட ஐ ஃபீல் ஐம் வெரி பெட்டர், டிசர்வ் டு பி. ஓகே. அண்ட் சாண்ட்ரா இப்போ ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டு வர கேம் பார்க்குறீங்களா இந்த வீக்லாம்? நான் வந்ததுக்கப்புறம் பார்க்கல. எனக்கு பார்த்தேன், நான் உள்ளே போகணும்னு எனக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா பார்த்தேன். எனக்கு போகணும், எனக்கு நான் போகிறேன் திரும்பியும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால பார்க்கல. Viana, you are really a good person. Maintain your friendship with Subiksha. Both of you are lucky. God bless. Thank you. And I hope I will maintain. Viana FJ is more than friendship. Don't sweep the under the carpet. Only after Adari's entry did you stop. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சார் வீக்கெண்ட் அட்வைஸ் பண்ண உடனே ஐ டிசைடட் சம்திங் அப்படி இல்லை, வெளியில் தப்பாக போகுது, நம்ம பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு திரும்புகிறோம் ஆதிரியோட என்ட்ரி. ஓகே. ஸோ அவங்க ரீசன் அப்படிலாம் இல்லை, பட் ஆதிரி ஆல்சோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இன் த ஹவுஸ். உங்களோட சுபிக்ஷா ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. அண்ட் சுபிக்ஷா போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்றது தெரியல, நம்ம பேசியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். அண்ட் சுபிக்ஷா என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும் போயிட்டு இருந்தது? சுபிக்ஷா கண்ணுக்கு லைக் ரொம்ப டிஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அது என்னன்னா, சுபிக்ஷாக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டவுட் என்னன்னா, வீட்டில் இருக்கிட்ட அது க்ளோஸ் ஆகிட்டா கேமுக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேருந்து நான் சூப்பர் டீலக்ஸ் போனேன், அப்போலேருந்து வந்து நம்ம 2 பேர் பேசிக்க வேண்டாம், நம்ம 2 பேர் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கேமுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அஃபெக்ட் ஆகுது, கேம் ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லி நான் தான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் போக 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 அந்த ரேங்கிங் டாஸ்கில் நான் பேசினது அவளுக்கு அஃபெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்படின்னும் போது எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோணுச்சு, இப்போ கேம் கொஞ்சம் சீரியஸ் போகுது, மேபி நான் க்ளோஸாக இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டு அமைதியாக இருக்காளோ, மேபி ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டாப்பபிளாக இருக்கணும், அப்போ அவள் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுல வியானானால தான் அப்படின்னு. பிகாஸ் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கா, ஷி வாண்ட்ஸ் டு ஹிட் அப்படின்னும் போது என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. அப்போது அவள் வந்து சொல்லும் போது நானும் சொன்னேன், ஓகே எனக்கு ஃபீல் ஆகுது, மேபி நீங்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல உனக்கு நீ ஸ்டாப்பபிளாக ஆயிடுறியோ அப்படின்ட்டு பேசிக்கேண்டா அப்படி சொல்லிட்டு. ஓகே. அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சது. தேங்க்யூ ஸோ மச் யுவர் டைம். உங்களோட ஃபியூச்சர் பெரிய ஃபியூச்சர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக அமையும், அதுக்கு என்னோட சர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் யுவர் டைம். தேங்க்யூ.